ஏன் மோட்டு எப்ப பார்த்தாலும் இந்த மீசைய முறுக்கி முறுக்கி காட்டிக்கிட்டு இருக்கேன்? இந்த மோட்டுவுக்கு இந்த மீசை தான் ரொம்ப அழகு இல்லனே? ஆமா ஆமா, சரியா சொன்னீங்க பாஸ். மோட்டு அழகா இருக்கிறதுக்கு அந்த மீசை தான் காரணம். ஆமா, இந்த மீசையில அப்படி என்னதான் விசேஷம் இருக்கு? வெறும் முடி தானே, இதுக்கு போய் இவ்வளவு பில்டப் பீதாபரம் பண்றீங்க? ஆனா அந்த முடி கூட உனக்கு இல்லையே. வேணா வீட்டுக்கு போய் பென்சில் எடுத்து வரைஞ்சுக்கோ. பாவப்பா இந்த பத்லு, எனக்கு இருக்க மீசை கூட அவனுக்கு இல்ல. இனிமே பென்சில் மீசன்னு தான் கூப்பிடணும். பென்சில் மீசை இந்த பேர் கூட ரொம்ப நல்லா இருக்க. ஷாட்டா கூப்பிடுறேன். பேமிப்பா. ஏய், டீ கடை மண்டையா, சீக்கிரமா 2 டீ போடுறா. மோட்டு, நீ என்ன ரொம்ப போட்டு தாக்குற? நான் ஏதாவது ஐடியா பண்ணி ஒரு மீசையோட வரனா இல்லையான்னு பாரு. நீ நினைக்கிற மாதிரி மீசை வளர்றது ஒண்ணும் சாதாரண விஷயம் கிடையாது பத்லு. என்னாலயும் மீசையை வளர்த்து காட்ட முடியும் மோட்டு. உன்னை விட பெரிய மீசையை வளர்த்து உன் முன்னாடி வந்து நிக்கல. நான் அண்ணாமலை இல்லடா. டே பென்சில் மீசை பத்லு, டீயாவது குடிச்சிட்டு போயேன்டா. டாக்டர் ஜட்கா சார், என்ன ரொம்ப வெறுப்பேத்திட்டானுங்க சார். எனக்கு என்னமோ மீசையே வராதாம் இல்ல. நீங்க ஏதாவது ஒரு மருந்தை ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க சார். அதை தடவுன உடனே எனக்கு மீசை வரணும் ஜென்டில்மேன் சார். அட பத்லு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, நீ எதுக்கும் கவலைப்படாத. என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்தை நீ எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் இந்த ஊரே மூக்கு மேல விரல வச்சு பார்க்கும். அந்த அளவுக்கு உன் மீசை வளர்ந்துரும். அதுக்கப்புறம் பாரு, மீசன்னா அது பத்லுவோட மீசன்னு தான் சொல்லுவாங்க. அட பத்லு, மீசை வளர்ற இடத்துல இந்த மருந்தை கொஞ்சம் கொஞ்சமா தான் தடவணும். அதுக்கப்புறம் பாரு, 10-15 நாள்ல மீசை ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்துடும். பெருசா இம்ப்ரூவ் இல்லையே. அவன் மூஞ்சி மாதிரியே இருக்கு. என்ன பத்லு, மீசைய தெரியா? மீசன்னா அது இப்படி இருக்கணும், பாத்தியா? பழையபடி ஜட்கா மூஞ்சி மாதிரியே இருக்கு. இங்க பாரு மோட்டோ, கேவலமான சிரிப்பை சிரிக்கிறத நிறுத்திக்க. இப்படியே அந்த ஜட்கா சார் கொடுத்த மருந்து தடவிக்கிட்டே இருந்தா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வயசாகி போயிடும். எதுக்கடா இப்படி குதிக்கிற? வழக்கம் போல உனக்கு மீசை வரலையா? இந்த மீசைய பாடுறா. என்ன கலர் கலரா ஆச்சரியப்படுறான்? என்னால நம்பவே முடியல. இது உண்மையான மீசையா இல்ல சட்டப்பா? எப்படி வந்தது இந்த மீசை? மீசனா இப்படி தாண்டா இருக்கணும். வேணும்னா பிச்சு 2 மண்டையில ஒட்டிக்கட. இது கண்டிப்பா ஒரிஜினல் கிடையாது. இது ஓட்டு மீசை தான். இதை எடுத்துறேன். உன்னுடைய மீசைக்கு உயிர் இருக்குது. அது நம்ம கை பண்ற எல்லா வேலையும் பண்ணுது. மீசை இருக்குன்னு சீனி போட்டையில டாக்டர் ஜட்கா தான் இந்த மீசை வளர்றதுக்கு காரணம். நான் போய் அந்த நல்ல மனுஷனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு வந்துடுறேன். மீசனா இப்படி இருக்கணும்டா. மீசை இடிக்கும் இல்ல, திறந்துடு சீசே. அட என்னப்பா திடீர்னு உனக்கு இவ்வளவு பெரிய மீசை வளர்ந்துருக்கு? ஏதாவது நாடக கம்பெனில இருந்து எடுத்துட்டு வந்துட்டியா? சரி இரு, நான் வேணா கொஞ்சம் இழுத்து பாக்குறேனே. என்ன மலையை தாண்டி உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையே குத்து விட்டுருப்ப. இப்ப என் கோவம் என்ன நீ பார்க்க போற பாரு. சாரி மிஸ்டர் பஞ்சு பரமசிவம், நான் உங்களை அடிக்கல. என்னோட மீசை தான் தெரியாம அடிச்சிருச்சு. எங்கேயாவது மீசை அடிக்குமா? என்ன ஏமாத்திரியா என்ன? நீ சொன்ன பொய்ய குழந்தைங்க கூட நம்ப மாட்டாங்க. சரி அதை விட உன்னை எப்படி இப்ப மேல அனுப்புறேன்னு பாத்துக்கிட்டே இரு. வேண்டாம் வேண்டாம் அகலமான அண்ணா, கவலைப்படாதீங்க. என்கிட்டயே உன் தில்லாலங்கடி வேலையை காட்டுறியா? இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது. ஐயோ, பல ஆண்கள் அடி வாங்க போறாங்க. ஏன் அந்த அண்ணனை விட்டு எனக்கு தெரிஞ்சவர் அவரு. ஐயோ, மீசனா அது இந்த பத்லுவோட
மீசை தான் அண்ணாமலைடா. மோட்டு நான் என்ன கனவா காண்றேன்? உனக்கு ஏதோ மூஞ்சில குறைஞ்ச மாதிரி இருக்கு. அதுக்கும் அந்த மீசதான் காரணம். உங்களை அடிச்சு கீழே படுக்க வச்சிருச்சு, என் மீசைய புடுங்கி கீழே போட்டுருச்சு. இவ்வளவு பெரிய மீச எங்கயா காசு கொடுத்து வாங்கின? மீச வளரலன்னு காசு கொடுத்து வாங்கி ஒட்டிக்கிட்டியா? இந்த கருப்பாம்பூச்சி மீசையை வச்சுக்கிட்டு இன்னொரு தடவை எனக்கு கிண்டல் பண்ண, உன் கடை காலி ஆவறதுக்கு நீயே ஒரு காரணம் ஆயிடுவ ஜென்டில்மேன், புரிஞ்சுக்க. ஒரு ஒட்டு மீசையை ஒட்டிக்கிட்டு வந்து பயமுறுத்தினா நாங்க பயந்துருவோமா என்ன? எதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் தம்பி. இது விதி விட்ட வழி. இருக்கட்டும் இருக்கட்டும். பத்துலு, ஏன்டா இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த மீசைய உடனடியா ஷேவ் பண்ணி எடுத்துறா, இல்லனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னையே கவுத்துருண்டா. என்ன பயமுறுத்துறியா? உன்னை விட பல மடங்கு பெரிய மீசை எனக்கு வந்துருச்சேங்கிற பொறாமையில பேசாத மோட்டோ. குறிப்பா என்ன மாதிரி மாவீரனுக்கு தான் இந்த பெரிய மீசை எல்லாம் வளரும், புரிஞ்சுக்க. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். மீசனா அது இந்த பத்லுவோட மீசையா தான் இருக்கும். நான் சொல்றதை என் கூட சேர்ந்து சொல்ல மோட்டோ. சொல்ல முடியாது, போடா. உனக்கு 10 செகண்ட் டைம் தரேன். மீசனா அது பத்லுவோட மீசதாங்கிறத பகிரங்கமா சொல்ல மோட்டோ. பத்லுவோட பாட்டிய வந்து சொன்னாலும் சரி, என்னால சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. இப்ப பார். நான் சொல்றேன்டா, தயவு செஞ்சு விட்டுறா. நான் சொல்றேன். மீசனா அது பத்லுவோட மீசதான். அது பத்லுவோட மீசதான். அது எனக்கு வந்த கம்ப்ளைண்ட் உண்மைதான். அதை நேர்லயே நான் பாக்குறேன். பாத்துலோ, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இதை நீ எப்படி பண்றன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. ஆனா பொதுமக்களை அடிக்கிறதோ துன்புறுத்துறதோ மிகப்பெரிய குற்றம். அதனால நீ ஐயோ அம்மா, என்னை இறக்கி விடு, என்னை கீழே இறக்கி விடு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். ஐயம்மா, இந்த மொத்த உலகத்துக்கு தெரியும். ஆனா உன்னோட மீசைக்கு எப்படி தெரியாம போச்சு? இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். இந்த வாங்கிக்க. லச்சங். லச்சங். எம்மா, அடடா, இது என்ன விட ரொம்ப மோசமா இருக்கு. போடு. டேய் பூசணிக்கா மண்டியா, எனக்கு ஹெல்ப் பண்ணா. அந்த பத்லுவுக்கு என்ன மருந்துடா கொடுத்து தொலைச்ச? அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, அழாத. இந்த மருந்தை எடுத்துட்டு போ, அவன் மீசா மேல தடவிடு. அவ்வளவுதான், எல்லாம் சரியாயிடும், உன் பிரச்சனை முடிஞ்சிரும். பத்துலு, சொல்லு. ஒழுங்கா நீயே வந்து சரணடைஞ்சிரு. ஓ மீசையால நீ பண்ற மேஜிக் எல்லாம் உடனடியா நிறுத்திடு. சிங்கம் சார், இந்த மீசை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என் கை மீறி போயிடுச்சு. நான் சொல்றதே இது கேட்க மாட்டேங்குது. நண்பர்களே, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பத்துலுவ புடிச்சு அந்த மீசைய புடிச்சு இழுக்கிறோம். சரி, சீக்கிரம் போய் புடிங்க. பாவம் பிள்ளைங்க யார் மூஞ்சில முழிக்குதுங்களோ. இருக்கட்டும். அடுத்து வாடா பச்சை கலர் சிங்கிட்டா. மீசனா அது பத்லுவோட மீசதான். வாடா மோட்டு, என் ஆருயிர் நண்பா. மோட்டு, மீசை பெருசா வளர்த்தா எவ்வளவு பிரச்சனை இப்பதான் தெரியுது. ஏதாவது ஐடியா பண்ணு மோட்டு. இப்பெல்லாம் இந்த மீசை பண்றத பார்த்தா எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிற மாதிரி தோணுது மோட்டு. அந்த டாக்டர் பூசணிக்கா மண்டே கிட்ட மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை உன் மீசையில தடவுனா இந்த மீசை அடங்கிடும். ஆனா அதை எப்படி தடவுறதுன்னு தான் தெரியல. பயிர் காலியா இருக்கிறதுனால எனக்கு வழக்கம் போல மூளை வேலை செய்யல. நீயே ஏதாவது யோசி. ஐடியா அத கொடு. எப்படி ஆருயிர் நண்பனையே அடிச்சிருச்சே. ஆஹா, என்னையே கூப்பிடுறீங்களா? ஸ்பைடர்மேன் மாதிரி ஆக்கிடுச்சே இந்த மீசை மோட்டு. பத்லு, இப்ப எனக்கும் ஒன்ன மாதிரியே மீசை வர போகுது. இங்க பாரு, அந்த டாக்டர் பூசணிக்கா மண்டிய எனக்கும் மருந்து கொடுத்திருக்கான். இப்ப என்னுடைய மீசையும் உன்னுடைய மீசை கூட சண்டை போட போகுது பாரு. பில்டப் ஆகுதே. என்னடா
இதுக்கு மேலே தடவிருச்சு. என் மீசைக்கு எதிர் மீசையா? நான் எதுவுமே பண்ணல மோட்டோ. ஆஹா. நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். என் மீசை கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிவிட்டேன். மீசை போச்சு. ஆயுதத்தை எடுத்து அடிக்கிறது மிகப்பெரிய தப்பு. என்ன விட்டுடுங்க. சொன்னா கேளு. அடே விரட்டி வர கூட்டங்களா, அதான் மீசை கீழே விழுந்துருச்சுல, அப்புறம் எதுக்காகடா ஆயுதத்தை எடுத்து கொண்டு வரீங்க? சொல்லுடா மோட்டோ. முதல்ல அவங்க கிட்ட அடிய வாங்கிக்க, அதுக்கப்புறம் விஷயத்த சொல்றேன். அந்த மீசை காணாம போனதுக்கான யோசனைய நீதான் என்கிட்ட சொன்னேன்னு நான் அவங்க கிட்ட சொல்றேன்.